for being here. And Honorable Minister Asha ji from Tourism. I think it's a great honor that we have the most dynamic minister for Puducherry for tourism. Of course, he's got many portfolios, but we are very interested in tourism, and I wish he gives priority to tourism. And as you know, you see that Puducherry today is at the forefront of India's tourism. It is putting India on the world map. In fact, Lonely Planet, which is one of the most read magazines the world over, people travel with just the Lonely Planet guide. So such a magazine has said that Puducherry is the #2 destination for the entire world in 2025. So it's a great achievement, and it can't happen unless there's a lot of branding by the state, and also the customer reviews of how good the service is and how good the people are in the state. And I think all the credit has to be with the government and of course the leader who has made this happen. And I'm very happy to say that we have opened our resort a couple of years ago, and we are doing such good business, and the guest reviews are fabulous throughout. And we are also attached to the one of the blue flag beaches. There are only 10 or 12 blue flag beaches in the country, and Puducherry has got one, and we are very lucky. Yes, it's just outside our resort. So as part of our resort, we are saying now we are part of the blue flag beach, the Eden Beach. So these are the things which we are very glad, and it gladdens our heart. And we are very, as a GRT Hotels, our hospitality is very soulful hospitality. We do hospitality with purpose, with passion. So we are big on sustainability. We want to leave the planet a better place for the future generations. GRT Hotels nuடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் விக்ரம் கோட்டா மற்றும் பொது மேலாளர்கள் மற்றும் பல்வேறு இந்த சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டிருக்கிற பல்வேறு துறையிலிருந்து வந்திருக்கின்ற பல்வேறு நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய சென்னையில் இருக்கிற நம்முடைய பத்திரிகை நண்பர்களை கூட்டம் அந்த மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதிலே புதுச்சேரி அரசு பெருமை கொள்கிறது. சுற்றுலாத்துறை உங்களையெல்லாம் வணங்கி வரவேற்கிறது. புதுச்சேரி நீங்கள் நிறைய இவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது லோன்லி பிளானட் என்ற ஒரு ஆர்கனைசேஷன், அந்த பத்திரிகை நிறுவனம் உலக அளவில் வந்து ஒரு ஆய்வு நடத்திய போது 25வது ஆண்டில் எந்த நகருக்கு உலகத்தில் இருக்க எந்த நகருக்கு நீங்கள் விரும்பி செல்ல போகிறீர்கள் என்று ஒரு பெரிய ஆய்வை நடத்திய போது அது புதுச்சேரி 2வது இடத்தில் பிடித்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. ரெண்டு விஷயம் வந்து இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிறது எப்படின்னாக்கா இது முதலிடத்தில் பிடித்திருக்கிறது நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் முதலிடத்தில் பிடித்தது வந்து பிரான்ஸில் இருக்கிற துலூஸ் என்ற நகரம். ஸோ பொதுவாகவே வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, ஹைதராபாத் இருக்கிறவங்களுக்கு, பெங்களூரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து புதுச்சேரி அதை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் இது ஒரு ஃப்ரெஞ்சு மாநிலம். அதாவது ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி இது வந்து விண்டோ ஆஃப் ஃப்ரெஞ்ச் கல்ச்சர் எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் கல்ச்சர் இருக்கிற ஒரு சிட்டி ஃபஸ்ட்டுன்னா அது ஈக்குவலாக இருக்கிற ஃப்ரெஞ்சு கண்ட்ரியில் ரூலில் இருந்த ஒரு 300 இயர்ஸ் ரூலிங்கில் இருந்த பாண்டிச்சேரியை வந்து செகண்ட் சொல்ல முடியாது. இட் இஸ் ஈக்குவல். ஸோ வி ப்ரௌட்லி சே தட் இட் இஸ் நம்பர் 1, ஈக்குவல் டு நம்பர் 1. லாஜிக்கலி ஐ எம் ஜஸ்ட் கிளைமிங் தட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆல்சோ. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து புதுச்சேரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது புதுச்சேரியினுடைய நகர அமைப்பு ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக நகரங்கள் வந்து எவ்வளோ சிறப்பாக அமைக்கப்படும் தெரியும். ஒரு ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும், ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் சொல்லுவாங்க. அதே போல் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு பீச். பீச்ன்றது இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து அதை அனுபவிக்காத ஆளே இருக்க முடியாது. பீச் போனால் உங்களுடைய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் பஸ்ட் அவுட், ஒரு பைசா செலவு இல்லாமல் பஸ்ட் அவுட் ஆகிற பஸ்ட் அவுட் ஆகிற இடம் ஒரே இடம் பீச் தான். ஸோ அந்த பீச்சை நாங்கள் வச்சுருக்கோம். அதுதான் எங்களுக்கு அந்த பீச்சில் போய் நிற்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் வந்து பாண்டிச்சேரி டூரிசம் வந்து ஒரு 5 இடத்துல பீச்சை டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம விக்ரம் கோட்டா சொன்ன மாதிரி ப்ளூ ஃப்ளாக் பீச்,
இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டென்மார்க்லேருந்து ஒரு கண்ட்ரி வந்து அவங்க தான் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்தியாவில் 10 இடத்த வந்து செலக்ட் பண்ணாங்க. அதில் பாண்டிச்சேரி வந்து என்னுடைய வீராம்பட்டம் பீச் வந்து ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச். ப்ளூ ஃப்ளாக் பீச் என்ன சொன்னால் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு சஸ்டைனபிள் டூரிசம் மட்டும் இல்லாமல் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ, சேஃப், காம், எந்தவித அசல் இல்லாத ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் வரக்கூடிய இடமா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி அந்த இடத்த கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆடிட் அட்வான்டேஜ். அது இல்லாமல் நீங்கள் அநேகமாக வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷனில் பார்ப்பீங்க, பாண்டிச்சேரியில் வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் வந்து, அதாவது ஒரு 200 ஆண்டு காலம் 300 ஆண்டு காலம் இருந்த பில்டிங்லாம் எவ்வளோ அழகான பில்டிங்ன்றதை நீங்கள் நேராக பார்த்தா தான் அனுபவிக்க முடியும். இப்போ கூட நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபேமஸாக 150 வருடத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட கலவை கல்லூரி என்று சொல்லக்கூடிய வந்து ஒரு பாரம்பரியமிக்க கட்டிடத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை நாங்கள் திருப்பி ரெஸ்டோர் பண்ணி நாளைக்கு பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து வஉசி பள்ளியை வந்து பண்ணியிருக்கோம். இது அதே மேரி பில்டிங், பீச்சில் இருக்கிற மேரி பில்டிங், இது அதே மாதிரி கலோனியல் பில்டிங்ஸ் வந்து நிறைய இருக்குது. நாங்கள் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து ஒரு 100 பில்டிங்ஸ் அதை வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸை நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங்ஸில் வந்து அதை அப்படியே ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிற கிரெடிட்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அதிர்ஷ்டத்தில் வந்ததா. இப்போ நாங்கள் சொல்கிறது, நாங்கள் இந்திய உலகத்திலேயே புதுச்சேரி வந்து நம்பர் 1 பிளேஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே தெரியும் அதிர்ஷ்டத்தில் வந்திருக்கலாம், ஃப்ளூக்கில் வந்திருக்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. எப்படி நம்ம சஸ்டைனபிள்ன்ற வார்த்தையை நாங்கள் சொல்கிறோமோ அந்த மாதிரி சஸ்டைனபிள்ன்ற தொடர்ந்து புதுச்சேரி இந்த சுற்றுலாத்துறையில் முதல் இடத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது இந்தியாவின்றதுக்கு நான் 2-3 உதாரணங்கள் டேட்டா பேஸ் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து கொரோனாவுக்கு பிறகு எல்லா இடத்துலையும் வந்து டூரிசம் வந்து ஒரு பெரிய ரிவர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. பெரிய அளவில் சுற்றுலா குறைஞ்சது. ஆனால் புதுச்சேரியில் மட்டும் குறையவே இல்லை. நாங்கள் தைரியமாக புதுச்சேரி மக்கள் வந்து சுற்றுலா, அதாவது புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு நாங்கள் தைரியமாக எல்லோரையும் வர வச்சதில் எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் டூரிசம் பார்த்தா எங்களுக்கு வந்து ஒரு வருடத்திற்கு வந்து, அதுவும் சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் மக்கள், உள்ளூர் மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து ஒரு புதுச்சேரி என்பது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊராக இருக்குது. அதுவும் குறிப்பாக கர்நாடக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மக்கள், இவங்க அத்தனை பேருக்கும் வந்து நாங்கள் ஒரு தொடர்ந்து புதுச்சேரியில் வந்து ஒரு நல்ல வசதியான இடம், அமைதியான இடம், ஒரு கலாச்சார ஒரு பரிவர்த்தனைக்கு உகந்த இடம். இவங்க ஒரு நம்ம ஆஷா சொன்ன மாதிரி வந்து பொதுவாக வந்து ஃபீல் அட் ஹோம்ன்ற வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபீல் அட், நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருமா? பல இடத்துல வராது. பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திடீர்னு வந்து ஏதாவது புது ஊரில் போய் புது வீட்டில் போய் தாங்கன்னா தூக்கமே வராது. ஆனால் எங்கள் ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். ஏன்னா எவ்ரிபடி ஃபீல் தட் இட் இஸ் தேர் ஓன் ஃபீல் அட் ஹோம் சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து பல ஸ்டேட் இருக்குது, 29 ஸ்டேட் இருக்குது. இந்த 29 ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க. நீங்கள் 29 ஸ்டேட்டில் இருக்கிறவங்களையும் ஒரு இடத்துல இந்தியாவில் எங்கேயாவது பார்க்க முடியும்னா அது அநேகமாக புதுச்சேரி தான் இருக்க முடியும். எல்லா இடமே எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டே வந்து 4 லாங்குவேஜ் இருக்குது. தெலுங்கு மொழி பேசுகிற யானம் இருக்குது, மலையாள மொழி பேசுகிற மாஹி இருக்குது, தமிழ் பேசுகிற புதுச்சேரி, காரைக்கால் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து சந்திரநாகன்ற ஒரு ஊரும் வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டில் இருந்தது, அவங்க வெஸ்ட் பெங்காலோட சேர்ந்துட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து பல தரப்பு மக்கள், குறிப்பாக நார்த் இந்தியன்ஸு எல்லாருமே வந்து அங்கே இருக்கும்போது நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நேரு ஸ்ட்ரீட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான தெருவில் போகும்போது எல்லா லாங்குவேஜ் நீங்கள் கேட்கலாம், எந்த லாங்குவேஜ் நீங்கள் வழி கேட்கலாம். பொதுவாக வெளியூருக்கு போனால் நம்ம வந்து வழி கேட்குறது பெரிய தங்கடமாக இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜ், அதுவும் குறிப்பாக சென்னை பற்றி சொல்லும்போது லெஃப்ட்டில் போ ரைட்டில் போன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்கே இருக்காது. எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் உங்களுக்கு வந்து வழி காட்டுறதுக்கு வந்து அது ஃப்ரெண்ட்லி டூரிசம் சொல்லும்போது நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கலாம். அந்த மாதிரியான எல்லா விதமான ஒரு அட்மாஸ்ஃபியர், ஒரு கன்ஜினியல் அட்மாஸ்ஃபியர். நாங்கள் சொல்கிறதே லெஷர், இது எந்த விதமாக நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்ரா போகிறீங்க, தாஜ்மஹால் பார்க்குறீங்க, அது வந்து ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், 3 தடவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்த நீங்கள் போவீங்களான்னு தெரியாது. ஆனால் புதுச்சேரியை பொறுத்தவரையில் திருப்பி திருப்பி வரணும்னு தோணும்.